ஹலோ வணக்கம். நம்ம வறுமைங்கிறது செல்வம் குறைஞ்சதுனால கிடையாது, ரைட்டா? உண்மையில திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா செல்வம் குறைஞ்சனால கிடையாது, ஆசைகள் அதிகரிக்கிறதுனால, ரைட்டா? நம்ம எவ்வளோ காசு வந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி திருப்தி அடைஞ்சு நம்ம வருமானத்துக்கு ஏற்ற செலவு பண்ணிட்டு சந்தோஷமா வாழ கற்றுக்கிட்டோம்னா நாம வறுமையே இல்லாதவங்க, ரைட்டா? நாமும் பணக்காரங்க தான். ஏன்னா நமக்கு வர்ற வருமானத்துக்கும் செலவுக்கும் நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டு ஹாப்பியாக வாழ கற்றுக்கிட்டோம்னாக்கா, பேராசை இல்லாமல் இருந்தோன்னா நமக்கு வறுமையே இல்லை. இதுவே பெரிய பணக்காரனாக இருந்தால் கூட அவன் ரொம்ப பேராசையோட இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ணணும், அவ்வளோ கப்பல் வாங்கணும், இன்னும் 2 ஏரோப்ளைன் வாங்கணும், இன்னும் 2 பிஸ்னஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு அவன் இன்னும் பேராசைப்பட்டுக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் தான் உண்மையில் வறுமையானவன். அவன்கிட்ட செல்வம் இருந்தால் மட்டும் பத்தாது, சந்தோஷமும் நிம்மதியும் இழந்துருவான். அதனால் வறுமைங்கிறதோ நம்ம சந்தோஷத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட்டா? நம்ம என்ன இருக்குதோ அதை வச்சு திருப்தியோடு வாழ்ந்தோம்னா சந்தோஷமாக வாழலாம். திருப்தி இல்லாமல் பேராசை வச்சுக்கிட்டோம்னா சந்தோஷத்தையும் இழப்போம். அதனால் அந்த டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வருமானத்துக்கு ஏற்ற செலவு வச்சுக்கிட்டு நிம்மதியாக வாழ பார்க்கணும். ஓகேங்களா?